ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான பல ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அது விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு அது விரயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். விரயம் அப்படின்னால என்ன பண்ணுறாங்க, எதுக்கு காசை விரயம் பண்ணுறீங்க, எதுக்கு நேரத்தை விரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏதோ செலவு அழிவு அப்படிங்கிற மாதிரியே ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ரொம்ப தவறான கான்செப்ட். 12ஆம் இடம் விரயஸ்தானம் அப்படிங்கிறது உண்மை. அது ஒன்லி செலவையும் அழிவையும் மட்டும்தான் குறிக்குமா அப்படின்னா கிடையாது. 12ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு நிறைவாக ஒரு மனுஷன் தூங்கி எழுந்திருக்கணும்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும், 12ஆம் அதிபதியும் நல்லா இருக்கணும். சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கான், அயன சயன சுகஸ்தானம் தானே வச்சுருக்கான், வெறும் விரயஸ்தானம்னு வைக்கலையே. அயனம்னா ஒரு மனுஷன் ஒரே இடத்துல அப்படியே உட்காந்துருந்தா கல் தானே, கல்லும் மலையும் தானே அப்படியே உட்காந்துருக்கும். பொதுவாக அந்த உயிருள்ள பிராணிகள் விலங்குகள் பறவைகள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டே தானே இருக்கும். அதுக்கு 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதே போல் 12ஆம் இடம் தூக்கத்தையும் குறிக்குது இல்லையா. அப்போ சயனம்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்ல, அப்போ தூங்கலைன்னா மறுநாள் காலையில் நம்மளால் நிறைவாக வேலை பார்க்க முடியுமா, அந்த இடம் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்கப்புறம் சுகஸ்தானம்ங்கிறான். சுகம்ங்கிறது பல விஷயங்கள் இருக்குது. 3 வேளையும் நிறைவாக சாப்பிட்றதும் சுகம்தான், வேலைக்கு தூங்குறதும் ஒரு சுகம்தான். அதுக்கு அடுத்தது 12ஆம் இடத்துக்கு பேர் அதை நம்ம என்ன சொல்கிறோம், படுக்கை அறை அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு வகையில் சுகம் தானே. அப்போ எல்லாமே விரயம்ங்கிறத தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா அது எப்படி சரியாக வரும். முதலீட்டுக்கும் 12ஆம் இடம் தான். இப்போ நீங்கள் சொத்து வாங்குறீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் விரயம் பண்ணால் தான் நீங்கள் சொத்து வாங்க முடியும். சும்மா கொடுப்பாங்க சொத்து. அப்போ அது என்ன விரயம், சுப விரயமா அசுப விரயமா. அதே போல் பல பொருட்களில் முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்கள, நகையாக வாங்கி லாக்கரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நகைக்கு நீங்கள் செலவழிக்கிற பணம் விரயம் தானே. அந்த விரயம் எப்படி வருது, இன்வெஸ்ட்மெண்ட்டாக தானே வருது. அடுத்தது நிலங்களில் முதலீடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது முதலீடு தானே. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது விரயத்தை மட்டுமே சொல்லக்கூடாது. அந்த விரயம்ங்கிறது முதலீடாகவும் மாறுங்கிறத வச்சுக்கணும். பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணி வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பணத்தை முதலீடு பண்ணி வச்சுருக்கு, பேங்க் டெபாசிட் வச்சுருக்கிறது, இது எல்லாமே 12ஆம் இடம் தான். இவங்களுக்கு என்னன்னா அந்த விரயஸ்தானம்னு சொல்லிட்டாங்கல்ல, அந்த விரையாதிபதி எங்கே இருந்தாலும் அவர் அது சம்மந்தமாக விரயத்தை தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, விரையாதிபதி உச்சம் பெற்று 2ஆம் இடத்துல நின்றுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ செல்வம் வந்தாலும் கட்டுப்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரி ஜோதிடத்துறையை சார்ந்த ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த 12 லக்னத்தையும் அடிப்படையாக எடுத்து பார்க்கும்போது 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல எந்த லக்னத்துக்கு உச்சமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்துக்கு தான் 12ஆம் அதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சமாகும். ஜென்ரலாக ஒரு கருத்து என்னன்னா, 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால், 12ங்கிறது வெளிநாடு, 2ங்கிறது என்ன சொல்கிறீங்க, நேரடி வருவாய். நிறைய பேருக்கு வெளிநாட்டிலேருந்து வருவாய் கிடைக்குங்கிறது ஒரு கணக்கு. அடுத்தது நம்ம ஜோதிடத்தை பற்றி, ஜோதிடர்களோட வாக்குஸ்தானத்தை பற்றி பேசிட்டு வரும்போது வாக்குஸ்தானத்தில் பாவக்கிரகங்கள் இருக்கக்கூடாது. அது உச்சம் பெற்றிருக்கா நீச்சம் பெற்றிருக்காங்கிறது அடுத்த கட்டம். 2ஆம் இடத்துல பொறுத்தவரையில் பாவக்கிரகமான சூரியன், செவ்வாய், ராகு, கேது, சனி இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுவோம். ஏன்னா அது இருந்ததுன்னா அவங்க சொல்லக்கூடிய பலன்கள் இருக்குல்ல, அது தப்பாக போகும், இல்லாட்டி பொய்யா போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதிகமாக பொய் தகவல்களை சொல்லும்போது என்ன சொல்கிறான், 2ஆம் இடத்துல இந்த கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா இது போல் தகவல் வருங்கிறான். ஒருவேளை 2ஆம் இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய் இருந்து அதுக்கு சுப கிரகங்களோட பார்வை கிடைச்சிதுன்னா அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் தப்பாக போகாது. இல்லைன்னா அவங்களும் திட்டமிட்டு பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த பார்வையெல்லாம் இல்லாத பட்சத்தில் அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வாக்குகள் தவறாக வரும். இப்போ அடுத்தது வரும். இப்போ 12ஆம் அதிபதி லக்னத்திலே இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விரயம்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்களோ அது இன்னொருத்தருடைய வருவாய். நீங்கள் அரிசி வாங்கலாம், உணவுப் பொருட்கள் வாங்கலாம், துணிமணி வாங்கினா தானே அந்த நிறுவனங்களுக்கு அது வருவாயை போகும். அது வேறு யாருக்கெல்லாம் போய் சேரும், முதலாளிக்கு லாபம் போகும், அரசாங்கத்துக்கு வரி போய் சேரும், வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போய் சேரும். இப்படி தான் இதான பொருளாதாரம். செலவே பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தேங்குகிற நீர் சாக்கடை நீர் தானே. இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதை விரைய என்ன சொல்லுவீங்க, அது மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லை. இப்போ ஒரு ஒய்ஃபுக்கோ குழந்தைகளுக்கோ நம்ம நகை வாங்கி கொடுத்தோம்னா அது விரயம் என்ன சொல்ல முடியும், அப்படி தான் பார்க்குறது. அப்போ விரயம்னா 12ஆம் இடத்த விரயம்னே பார்க்கக்கூடாது. இன்னும் வேறு பெரிய இன்னும் கொஞ்சம் நிறைய லெக்சர் வேறு.
2ஆம் இடத்துல உட்காந்துன்னா குடும்ப வருவாய் பாதிக்கப்படும், எவ்வளோ வந்தாலும் தங்காது. ஏன்னா 2ஆம் இடம் வருவாய் ஸ்தானம். 3ஆம் இடத்துல உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், 12ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உட்காந்தா 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். சகோதரர்கள் மூலமாக விரயம். ஏன் இதை இப்படி பார்க்கக்கூடாதா? 12ஆம் இடம்ங்கிறது ஒரு பயணஸ்தானம், 3ஆம் இடம்ங்கிறது ஒரு பயணஸ்தானம். 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் எளிமையாக கிடைக்கும்னு சொல்லலாம்ல. இதே விரையாதிபதி போய் 4ஆம் இடத்துல உட்காந்துதுன்னா வீட்டால் விரயம், மனையால் விரயம், வாகனங்களால் விரயம், கல்வியாலையும் அப்புறம் விரயம்பாங்க. கல்விக்கு ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறது விரயமா? அது நம்மளுடைய கடமை இல்லையா? பெற்றவங்களுக்கும் இல்லை கூட பிறந்தவங்களுக்கும் அது ஒரு கடமை இல்லையா? அதனால் விரயம். 5ஆம் இடத்துல உட்காந்தா பெற்ற பிள்ளையே விரயமா? 12ஆம் அதிபதி சில இடங்களில் 5ஆம் இடத்துல உட்காரும்போது என்னென்னா பழைய விதமான இந்த பழங்கால விஷயங்கள்லாம் நினைவுபடுத்தி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வருவாங்கள்ல, அந்த அறிவு அவர்களுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்து 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்தா எதிரிகளுக்கு பூரா விரயமா? அப்படி எடுத்துக்கலாமா? கடன் கொடுத்தவனுக்கு பூரா விரயமா? இப்படி தான். அதை தாண்டி அதை பார்க்கவே மாட்டாங்க. 6ஆம் இடம் வேலையை குறிக்கக்கூடிய இடம், 12ஆம் இடம் இரவை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இரவு சம்மந்தப்பட்ட பணிகள் அதிகமாக கிடைக்கும்னு எவ்வளோ விஷயங்கள் எடுக்கலாம். அடுத்தது 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்தா ஒய்ஃபால் விரயம், அவ்வளோதான். ஒரே லைன் எடுத்துக்கலாம், கூட்டு தொழிலாளர் விரயம். அப்படி பண்ண முடியாதுல்ல. 12ஆம் இடத்துக்கு முதலீடு செய்யலாம் இல்லையா? மனைவி பேரில் பணம் டெபாசிட் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு பணத்தை முதலீடு பண்ணியிருக்கலாம் இல்லையா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? அது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான், அதை தாண்டி நான் போக மாட்டேன்னா கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அடுத்தது 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்தா 6ஆம் இடத்தோட விரிவாக்கம் தான் 8ஆம் இடம். அப்போ என்ன சொல்கிறது? 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் காரணமாக உங்களுக்கு விரயம்னு சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. ஒரு மறைவிடத்துக்கு அதிபதி இன்னொரு மறைவிடத்தில் போய் உட்காந்துச்சுன்னா அது விபரீத ராஜயோகமாக தான் வேலை பார்க்கும். அதே 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் உட்காந்தா 9ஆம் இடம் அப்பா, அதனால் அப்பாவுக்கு ஃபுல்லாக விரயம் அல்லது அப்பாவே விரயம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுவும் தவறு. 12ஆம் இடம்ங்கிறது ஒரு பயணத்தை குறிக்கக்கூடிய இடம், 9ஆம் இடம்ங்கிறதும் பயணத்தை குறிக்கக்கூடிய இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உயர்கல்வி, 12ஆம் இடம்னா ஆராய்ச்சி கல்வி. உயர்கல்விக்காகவோ ஆராய்ச்சி கல்விக்காகவோ வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம்ல. அடுத்து 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துதுன்னு வச்சுக்கோங்க, வேலையாலையும் செய்யக்கூடிய தொழிலாலையும் விரையன்னு ஒரே லைனில் முடிக்கக்கூடாது. அந்த இடத்துல முக்கியமாக பார்க்குறது என்னென்னா வெளிநாடுகளுக்கு வேலை கிடைக்கும் அல்லது தொழிலுக்கு வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் நமக்கு முதலீடு செய்யலாம் இல்லையா? 2 பேரில் எது வேணாலும் நடக்கலாம்ல. அப்போ தொழில் ரீதியாக அடிக்கடி வெளிநாட்டு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல. இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். அடுத்தது 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்தால், அப்போ 12ஆம் இடம்ங்கிறது இந்த இடத்துல விரயத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துங்க. 11ஆம் இடம்ங்கிறது மன மகிழ்ச்சியை குறிக்கக்கூடியது, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டியது. அப்போ அதுக்கு சில விஷயங்களில் இடையூறாக இருக்கும், செலவுகள் அதனால் ஏற்படுத்தும். அடுத்தது இது சரளக்கணமாக இருக்கிற பட்சத்தில் 12ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் உட்காந்தா என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது சரியாக தூங்க வராது. நமக்கு தூக்கம் வராமல் மனசை டிஸ்டர்ப் ஆகும், இல்லை அதிகமாக தூங்கி டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். அல்ல 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. இவ்வளோ தான். அப்புறம் 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு தான். அது பாவக்கிரகமாக இல்லாமல் சுபக்கிரகமாக இருக்கிறது நல்லது. எப்படின்னா 12ஆம் இடம்ங்கிறது நம்ம படுக்கையறைன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டோம். அந்த இடத்துல போய் பாவக்கிரகங்கள் இல்லாமல் சுபக்கிரகங்கள் இருந்ததுன்னா அந்த இடம் ஓரளவுக்கு நிறைவாக இருக்குங்கிறதான் பார்க்கணுமே தவிர இந்த விரயம்ங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு விரையாதிபதி 1ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்துல இருந்தால் 3ஆம் இடத்துல அந்தந்த இடம் சம்மந்தப்பட்ட விரயம் வரும்னு கணக்கு போட்டாங்கன்னா ஜோதிடத்தில் அவங்க அடிப்படை ஜோதிடத்தை இன்னும் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு தான் அர்த்தம். இது கூட நம்ம யாரையும் விமர்சிக்கிறதுக்காக சொல்லலை, பொதுமக்கள் அவங்களா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். 12ஆம் அதிபதியை வெறும் விரையாதிபதியாக மட்டுமே பார்க்காம அதை ஒரு சுகஸ்தானமாக பார்க்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.